18 MCQ ஆர்கானிக் 2018 16வது MCQ. அதுல பாருங்க, பின்வருவனவற்றுள் ஃபீனோல் பற்றிய கூற்றுகளில் பொய்யானது எது? முதலாவது, CH3COCl உடன் தாக்கமிருந்து ஃபீனைல் எஸ்தரை உருவாக்குகிறது. பிழையான கூற்று என்று கேட்டிருக்கிறது. தாக்கம் எழுதுவோம். ஃபீனைல் எஸ்தரை உருவாக்குகின்றது. CH3COCl உடன் தாக்கமிருந்து ஃபீனைல் எஸ்தரை உருவாக்குகிறது. கட்டமைப்பு எழுதுவோம். அதுக்குரிய அதில் சொல்லப்பட்ட முதலாவது ஆன்சர்ல ஃபீனோலுக்கும் ஒரு எஸ்தர் தொகுதி ஒன்றுக்கும் இடையே தாக்கம் நடக்கிறது. அசட்டைல் குளோரைடு CH3COCl இதோட தாக்கம் நடந்தால் கர்நாட்ட பிரதியீடு, நம்ம நேரத்தில் சொல்லியிருக்கோம். கர்நாட்ட பிரதியீடு அயன்களுக்குரிய கர்நாட்ட பிரதியீடு, மூலக்கூறுகளுக்குரிய கர்நாட்ட பிரதியீடு. நைதரசன் ஒட்சன் என்பவற்றில் மையாணுவில் தனிச்சோடி காணப்படுவதனால் இதனை கொண்ட மூலக்கூற்று தொகுதிகள் ஏழைட்டுகளுடன் கர்நாட்ட பிரதியீடுக்கு உட்படும். அதான் அதில் விளக்கம். அதாவது ஆல்கஹாலாக இருக்கலாம், ஃபீனோலாக இருக்கலாம், அமைன்களாக இருக்கலாம். RNH2 H2O, அடுத்தது NH3 பென்சின் NH2. இந்த தொகுதிகள் கர்நாட்ட பிரதியீடுக்கு உட்படும். அதன் போது மூலக்கூறுகளாக தொழிற்படும். மூலக்கூறுகள் கர்நாடிகளாக தொழிற்படக்கூடிய தாக்கம் RX RC டபுள் கொண்டோ X, அடுத்தது ROR ஈதர், அடுத்து RC டபுள் கொண்டோ R எஸ்தர். இந்த தொகுதிகளுடன் கர்நாட்ட பிரதியீடுக்கு உட்படும் இந்த மூலக்கூறுகள். அதன் அடிப்படையிலான தாக்கம். அப்ப H இங்க Cl பிரதியிடப்பட்டால் பென்சின் O C டபுள் கொண்டோ CH3 இங்கே HCl வரும். கர்நாட்ட பிரதியீடு தாக்கம். சொல்லப்பட்ட முதலாம் கூற்று CH3COCl உடன் தாக்கம் புரிந்து ஃபீனைல் எஸ்தரை உருவாக்குகிறது. கூற்று சரி. ஃபீனைல் எஸ்தர் தான் வருகிறது. ஃபீனைல் எஸ்தர் சேர்வை உருவாகின்றது. இந்த கூற்று சரி. பிழையான கூற்று கேட்டீங்க. இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவது ஆன்சரை பார்ப்போம். புரோமின் நீருடன் தாக்கம் இருந்து ஒரு வெண்ணிற முள்படியை கொடுக்கிறது. வளமையாக திரும்ப திரும்ப ஒரே சோதனை பொருள் என்ன தொழிற்பாடு என்ன தாக்கம் என்று ஞாபகம் வச்சுட்டா சரி. புரோமின் நீருடன் தாக்கம் புரிந்து ஒரு வெண்ணிற முள்படியை கொடுக்கிறது. பார்ப்போம். Br2H2O உடன் தாக்கம் அடைந்து Br2H2O தாக்கம் அடைகின்ற பிள்ளைகள் Br2H2O ஒன்று. முதலாவது அட்கீன் அட்கைன் சேர்வைகளாக இருந்தால் நிறம் நீக்கல் அடையும். நிறம் நீக்கல் அடையும். அடுத்தது, அதிக ஏவும் வலிமையுடைய தொகுதிகளை கொண்ட அரோமேட்டிக் சேர்வைகளாக இருந்தால் பென்சின் OH பென்சின் NH2 இப்படியான தொகுதிகளாக இருந்தால் நிறம் நீக்கலுடன் வெண்ணிற பொருள் படிவு உருவாகும். நிறம் நீக்கலுடன் வெண்ணிற பொருள் படிவு உருவாகும். நிறம் நீக்கலுடன் வெண்ணிற பொருள் படிவு அங்க உருவாகும். ரைட். அப்ப இத பாப்போம். ஃபீனோல் இங்க வரையுது. அந்த கூற்று சரி. இரண்டாம் கூற்று சரி. ஃபீனோல் Br2H2 உடன் தாக்கம் அடைந்து நிறம் நீக்கலுடன் ஒரு வெண்ணிற பொருள் படிவை உருவாக்குகிறது. அடுத்த மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது கூற்று சொல்லப்பட்டது NaHCO3 பரிகரிக்கும் போது CO2 வாயு வெளிப்படும். வலிமையா படிச்சிருக்கிறோம். அமில வலிமையுடைய தொகுதிகளில் அமில வலிமை அதிகரிக்கும் தொகுதிகள் NaHCO3 உடன் Na2CO3 உடன் CO2 கேஸை தரும். அது நமக்கு தெரியும். அமில வலிமை உட்பொருண்ட பிள்ளைகள் சேர்வைகள் நாம் என்ன சேர்வைகள் எடுக்கிறது? RCOOH சேர்வை எடுக்கிறது. அடுத்தது ஃபீனோல், அடுத்தது ஆல்கஹால். இதில் அமில வலிமை இந்த திசையில குறையும். கார்பாக்சிலிக் அசிட் தான் அமில வலிமை கூட. அடுத்து அதை விட குறைஞ்சது ஃபீனோல், அதையும் விட குறைஞ்சது ஆல்கஹால். இந்த சேர்வைகளை வேறு பிரித்து அறிந்தால் சோடியம் உலோகத்தை போட்டீங்கன்னா மூன்றும் தாக்கமடையும். OH இருந்தால் தாக்கமடையும். அடுத்து வன்காரம் NaOH போட்டால் RCOOH தாக்கமடையும், ஃபீனோல் தாக்கமடையும். ஆனால்
ROH ஆல்கஹால் தாக்கம் அடையாது. NaOH. அடுத்தது NaHCO3 அல்லது Na2CO3 சேர்வையை சேர்த்தீங்களா இருந்தால் இது தாக்கம் அடையும், CO2 கேஸ் வெளியேறும். ஆனா இந்த ரெண்டும் தாக்கம் அடையாது. ஃபீனால் தாக்கம் அடைவதில்லை, ஆல்கஹால் தாக்கம் அடைகிறது. அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. NaHCO3 சேர்க்கும் போது CO2 கேஸை தருமா? அப்ப அந்த கூட்டு சரியா? அது பிழை. ஃபீனால் NaHCO3 உடன் தாக்கம் இல்லை. அந்த அட்டவணையோட பாருங்க. ரிசோர்ஸ் புக்ல நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு அட்டவணை, விளக்கம் ஒன்றும் தேவையில்லை, நேரடியாக எடுக்கலாம். அமில வலிமை கூட கூட NaHCO3 தாக்க வீதம் கூடும். RCWH அமில இயல்பு கூடியது, அது NaHCO3 உடன் தாக்கம் அடையும். ரைட், அதை ஞாபகப்படுத்துறது. ஆர்கானிக்ல எப்படி ஆர்கானிக்கை ஞாபகப்படுத்தணும்னு விளங்கிட்டு உங்களுக்கு கேள்வி என்ன டைப்ல வருதுன்னு விளங்கி இருக்கு. அப்ப என்னென்ன பகுதிகளை டைம் கொடுத்து படிக்கணும், ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். பாஸ் பேப்பர் செய்யற விளக்கங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா சரி. ரைட், இது வளமையா வந்திருக்கிற கேள்விகள். தொடர்ந்து நாலாவது கூற்றப்பா ஆன்சர். நாலாவது ஆன்சர் NaOH முன்னிலையில் C6H5N2Cl இரசோனியம் அயனுடன் பரிகரிக்கும் போது ஒரு நிறமுள்ள சேர்வையை தருகிறது. தரும் படிச்சிருக்கிறோம். இரசோனியம் அயனுக்குரிய தாக்கம். இரசோனியம் அயன் இலத்திர நாடியாக தொழிற்படக்கூடிய தாக்கம். இரசோனியம் அயன் பென்சீன் N2+ இரசோனியம் அயன், இரசோனியம் அயன் இது ஒரு இலத்திர நாடியாக தொழிற்படும். அப்ப இதுல இலத்திர நாட்ட பிரதியீட்டு தாக்கம், அரோமேட்ரிக் வளையங்களோட தாக்கம் அடைந்தால் இலத்திர நாட்ட பிரதியீட்டு தாக்கம். கார ஊடகம் முன்னிலையில் NaOH ஊடகம், கார ஊடகம் முன்னிலையில் அடிக்கடி வந்த கேள்வி. கார ஊடகம் முன்னிலையில் ஃபீனோலுடனும் பென்சீன் OH உடனும் பென்சீன் NH2 உடையும் வரும். பென்சீன் NH2 உடனும் அடுத்தது பீட்டா நப்தோலுடன் ஆல்பா நப்தோலுடன் தாக்கம் அடையும். ஆனால் பீட்டா நப்தோலுடன் நிறமுடைய சேர்வைகளை உருவாக்கும். இது மூன்றடையும். பென்சீன் N2Cl பென்சீன் N2+ இலத்திர நாட்ட பிரதியீட்டு தாக்கம் இந்த அரோமேட்ரிக் வளையத்தோட இணைகின்றது. இலத்திர நாடியாக தொழிற்படுகிறது. இலத்திர நாட்ட பிரதியீட்டு தாக்கம் தாக்கம் அடைந்து நிறமுடைய சேர்வைகளை தரும். தாக்கம் அடைந்து நிறமுடைய சேர்வைகளை தரும். நிறமுடைய சேர்வைகளை தரும். அந்த கூற்று சரி. அடுத்தது நடுநிலை FeCl3 பரிகரிக்கும் போது ஒரு நிறமுள்ள ஊதா நிறம் சார்ந்த கரைசலை தரும். ஓகே, ஃபீனோல் அதனை சார்ந்த சேர்வைகள் Fe3+ கற்றையனுடன் ஃபீனோல் அல்லது இதனை சார்ந்த சேர்வைகள் OH சார்ந்த சேர்வைகள் ஃபீனோலாக இருக்கலாம், ஒரு சல்சிலிக் அசிட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு சேர்வை சல்சிலிக் அயன். சரியா? இந்த சேர்வைகள் ஃபீனோல் அதனை சார்ந்த சேர்வைகள் Fe3+ உடன் ஒரு செவ்வூதா நிறம், ஊதா நிறம் சார்ந்த செவ்வூதா நிற சேர்வை ஒன்றை தரும், கரைசல் ஒன்றை தரும். இது முடிவு. இது இன்ஆர்கானிக்லையும் படிக்கிறோம், ஆர்கானிக்லையும் படிப்போம். ஃபீனோலை இனங்காண்பதற்கு ஃபீனோல் அல்லது ஃபீனோல் சார்ந்த சேர்வைகள் சல்சிலிக் அயன். பென்சீன் ஃபீனோலுக்குரிய CW- அயனை கொண்டுதான் சல்சிலிக் அயன். இந்த அயனும் இந்த ஃபீனோல் சேர்வையும் Fe3+ உடன் என்ன செய்யும்? ஊதா நிறம் சார்ந்த சேர்வை செவ்வூதா நிறமுடைய கரைசலை உருவாக்கும். இது எங்க பயன்படுத்துறா? ஃபீனோல் சேர்வை அல்லது Fe3+ சேர்வைக்குரிய ரெண்டுக்கும் இடையில தாக்கம் அடைகிற பீசமானது துணிவைக்குரிய பரிசோதனை முறையில் இதை பாவிக்கிறது. நிற மாற்றத்தை அடிப்படையாக வச்சு அது பீசமானது சொல்லிட்டு போகலாம். அந்த விளக்கத்துல படிக்கிறது. அடுத்த இங்க ஃபீனோலுக்குரிய சேர்வை தாக்கத்திலையும் இதை பார்க்கலாம். ஓகே, அந்த கூற்றும் சரி. ஊதா நிறம் சார்ந்த சேர்வையை உருவாக்கின்றது. அடுத்தது ரைட். அப்ப இதுல ஆன்சர் 16க்கு தெளிவாக கொலையான கூற்று மூன்றாவது ஆன்சர். அடுத்த கேள்வி எப்பா? அடுத்த கேள்வி 24வது MC 2018ல 24வது MC. படிவா கவனிங்க. பின்வருவனவற்றில் செறிந்த HNO3 செறிந்த HCS உடன்
பென்சீனின் நைட்ரேட் பொறிமுறையில் சரியான ஒரு படிமுறையை வகை குறிக்கிறது. இடைநிலையாக வரக்கூடிய படிமுறைகள் மட்டும்தான் காட்டியிருக்கு. ஆரம்ப படிஞ்ச காட்டப்படாத ஆன்சர்ல பென்சீனின் நைட்ரேட் தாக்க பொறிமுறை, பென்சீனுக்குரிய நைட்ரேட் தாக்க பொறிமுறை செறிந்த HNO3 செறிந்த H2SO4 இதை சேர்த்தா பென்சீனுக்குரிய நைட்ரேட் தாக்க பொறிமுறையை பார்ப்போம். அப்ப பென்சீனுக்குரிய நைட்ரேட் தாக்க பொறிமுறை என்பது முதலாவது HNO3 யும் H2SO4 சேர்ந்து H2SO4 ரெண்டையும் சேர்ந்து தாக்கம் அடைந்து ஒரு இடைநிலை கட்டமைப்பை உருவாக்குகிறது. NO2 OH2 ஒட்சனுக்கு ஒரு தனிச்சோடி தான் இருக்கும், ஒரு பிளஸ் ஐட்டம் இப்படி உருவாகிறது. HSO4- இந்த இடைநிலை கட்டமைப்பில் இருந்துதான் NO2 பிளஸ் உருவாகும், நீரும் உருவாகும், அதோட HSO4- அயனும் உருவாயிருக்கு. இது ஆரம்ப படி NO2 பிளஸ் உருவாக்குறது. 2014 எம்சிக்குள்ள கேட்டிருக்கு. 2018ல தொடர்ச்சியா பார்ப்போம். அதுல உருவாகின NO2 பிளஸ் ஆனது பென்சீனுக்கு இணைய போகின்றது, பென்சீன்ல இணைய போகிறது. அதுல உருவாகின NO2 பிளஸ் பென்சீன்ல இணையும். அப்ப பென்சீன்ல ஒரு 5 பிணைப்புட நகரும் NO2 பிளஸ். இங்க பொறிமுறை பரிவெழுதக்கூடாது, பொறிமுறையை மட்டும்தான் எழுதணும். ரைட். ஆகவே 5 பிணைப்பு இங்கால நகரும், நகர்ந்தால் அந்த இடத்துக்கு போய் இணையும். ஐதரசனும் NO2 இருக்கிறது. அப்ப இங்கால ஒரு பிளஸ் சேர்த்தம் இருக்கும். அதோட அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்னா இரண்டாவது ஸ்டெப்ல HSO4- அயன் இருக்கிறது. இந்த 5 பிணைப்பு ஐதரசனுக்குரிய பிணைப்பு ஜோடியை இது எடுக்கும், அந்த பிளஸ் சேர்த்தம் எடுக்கும். ஐதரசனுக்குரிய பிணைப்பு ஜோடியை இந்த பிளஸ் சேர்த்தம் எடுக்கும். அப்ப ஐதரசனுக்கு HSO4- உள்ள பகுதி போய் சேரும். அப்படி சேர்ந்தால் விளைவு அங்க NO2 இணைந்து இங்கால பழைய நிலைக்கு விளைவு வந்து அதோட H2SO4 உருவாகும். வடிவா கவனிங்க. இதுல உருவாகின NO2 பிளஸ் இது ஒரு இடைநிலை. இந்த தாக்கத்துல உறுதியற்ற இடைநிலை, ஒட்சனுக்கு நேரேற்றம் வருகிறது, உறுதியற்ற ஒரு இடைநிலை. அதுல உருவாகின NO2 பிளஸ் இங்க இணைந்து அது ஒரு இடைநிலையா இருக்கும். இந்த இடைநிலை பரிவுக்கு உட்படுவதனால் உறுதி அடையும். இங்க பரிவு கட்டமைப்பு எழுதல, பொறிமுறையை தான் எழுதணும். ஆகவே HSO4- உள்ள தனிச்சோடிய ஐதரசனுக்கு வழங்குறோம். ஐதரசன பிணைப்பு ஜோடி உள்ளுக்கு போகும். அப்படி போறதால எப்படி விளைவு உருவாகும். இந்த பொறிமுறையுடன் தொடர்புடைய சரியான கூற்றுக்கள் எதுன்னு கேட்டிருக்கு. ரைட். அப்ப 24 அதுல ஆன்சரை பார்ப்போம். சரியான கூற்றுக்கள் பொறிமுறையின் சரியான படிமுறையை வகை குறிப்பது. முதலாவது NO2 பிளஸ்ல இருந்து அம்புக்குறி போகுது, கூற்றுப்புல. முதலாவது ஆன்சரை பாருங்க. NO2 பிளஸ்ல இருந்து அம்புக்குறி போறதால கூற்றுப்புல. ரைட். அடுத்தது இரண்டாவது வந்து விளைவு வந்ததுக்கு ஒரு 2 ஐதரசன் காட்டிருக்கு ஒரு இடத்துல, அதுவும் பிள. NO2 இணைஞ்ச இடத்துல பிளஸ் சேர்த்தம் காட்டப்பட்டிருக்கு, அதுவும் பிள. அடுத்த மூணாவது ஆன்சர்ல NO2 மீது இணைக்கப்பட்டிருக்கு, விளைவு சரி. அடுத்தது NO2க்கு பிளஸ் சேர்த்தம் குறிக்கப்படல, சின்ன பிரச்சனை. லேசான 3 விஷயம் இருக்கு, அந்த 3 விஷயத்துக்குள்ள இருந்து பிழையான கூட்டு 4 படி எடுத்து சரியான கூட்டு வந்து கொடுக்கணும். அப்ப சின்ன மிஸ்டேக்குகள் விட்டமா எழுதி இருக்கு. அப்ப NO2க்கு பிளஸ் சேர்த்தம் இல்ல, அது பிழை. நாலாவது ஆன்சர் சரி. இந்த படி குறிக்கப்பட்டிருக்கு. இந்த பிணைப்பு ஜோடி இங்கால போவ இதை நோக்கி HSO4- உள்ள தனிச்சோடி ஐதரசன் நோக்கி போகும், அது H2SO4 மாறும், NO2 வரும். நாலாவது ஆன்சர். அஞ்சாவது 2 ஐதரசன் காட்டப்பட்டிருக்கு, அதுவும் பிழை. ரைட். 25வது கேள்வி எப்பா? 25வது கேள்வி 25வது எம்சிக்கு 2018 25வது எம்சிக்கு. ரைட். பாருங்க கேள்விய, வலிமையாக வார கேள்வி முதல் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட். பென்சீன் COOH CH2 CH2 COO CH3 NaBH போடும் தொழிற்பாடு. இது வலிமையா சொல்லியிருக்கேன் நான். லித்தியம் அலுமினிய ஐதரசன் தொழிற்பாடு, NaBH போகக்கூடிய தொழிற்பாடு, கருவிகள் பொதுவாக தொழிற்பாடு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய பிள்ளைகள் என்னென்ன கருவிகளை அடிக்கடி பாவிக்கிறோம் என்ற விளக்கம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த கருவிகளை நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஓகே, வார கேள்விக்கு விடையை கொடுக்கலாம்.
ரைட். அப்ப இந்த இடத்துல NaBH போட தொழிற்பாடு தெரியும் உங்களுக்கு. அந்த தாக்கத்துக்குரிய விளைவு மிகை CH3MgBr அந்த தாக்கம் தெரியும். கிரிக்னாட் சோதனை பொருள் கர்நாட்ட பிரதியீடு கர்நாட்ட கூட்டல் அப்படியான தாக்கங்கள் நடக்கும் என்று தெரியும். இதை ஞாபகப்படுத்திட்டு அந்த கேள்விக்கு விடை எடுப்போம். ரைட். முதலாவது NaBH போட தொழிற்பாடு என்றால் ஒரு ஆல்டிகைட் கீட்டோன் தொகுதிகளுடன் மாத்திரம் NaBH4 தொழிற்படும். NaBH4 H+H2O இந்த கலவையை போட்டால் ஆல்டிகைட் கீட்டோனுடன் மாத்திரம் தொழிற்பட்டு ஐதரசனேற்றம் செய்யப்படும். இது தொழிற்பாடு என்ன? ஐதரசனேற்றல். இது தொழிற்பாடு ஐதரசனேற்றல். இதுதான் இதுக்குரிய தொழிற்பாடு. ஐதரசனேற்றல் கார்பனைல் தொகுதிகளுக்கு குறுக்கே ஐதரசனேற்றல், ஆல்டிகைட் கீட்டோன் தொகுதிகளுக்கு குறுக்கே ஐதரசனேற்றல். அதுக்கேற்ற மாதிரி இங்க விளைவை பார்க்கலாம். CHOH ஆக மாறும். அடுத்த பார்ப்போம் கிரிக்னாட் சோதனை பொருளுக்குரிய தாக்கம். ஒன்று கூட்டல் தாக்கம், அடுத்த பிரதியீட்டு தாக்கம். கிரிக்னாட் சோதனை பொருளுக்குரிய தாக்கம் CH3MgBr அதில் தரப்பட்டிருக்கிறது. CH3MgBr மிகையாக பாவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று கர்நாட்ட கூட்டல், கர்நாட்ட கூட்டல். கர்நாட்ட கூட்டல்னா ஆல்டிகைட் கீட்டோன் தொகுதிகளுக்கு குறுக்கே கூட்டல் அடையக்கூடிய தாக்கம். பொதுவாக இப்ப C டபுள் பொண்டோ தொகுதிக்கு குறுக்கே கூட்டல் அடையக்கூடிய தாக்கம். அது ஆல்டிகைட் கீட்டோன் இல்ல கார்பனைல் சேர்வைகள் எதாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்நாட்ட கூட்டல் தாக்கம் அடையும். ரைட். ஆகவே C டபுள் பொண்டோ குறுக்கே கர்நாட்ட கூட்டல் இந்த தாக்கம் வரும். குறுக்கே CH3MgBr இணையும். CH3 மைனஸ் ஆகவும் MgBr பிளஸ் ஆகவும் இருப்பதனால் இதுல ஒரு முனைவாக்கம் ஒன்று ஏற்பட்ட டெல்டா மைனஸ் இங்க டெல்டா பிளஸ் என்று உருவாகும். டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் என்று உருவாகும். ரைட். அதுக்கேற்ற மாதிரி விளைவை இங்க சொல்லலாம். அப்ப இதுல OMgBr இதுல CH3 இங்கல கார்பன் அல்லது ஹைட்ரஜன் இப்படி இருக்கும். இப்படி இணைகிறது கர்நாட்ட கூட்டல் தாக்கம். அடுத்த இரண்டாவது கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கம். கர்நாட்ட பிரதியீடு. கர்நாட்ட பிரதியீடுனா இங்கே ஞாபகப்படுத்துறீங்க. நேரத்தில் உள்ள கேள்வியிலேயும் கர்நாட்ட பிரதியீடு ஞாபகப்படுத்துறீங்க. எங்க இருக்கிறது? இந்த தொகுதிகளுடன் கர்நாட்ட பிரதியீடு கர்நாடி மூலக்கூறுகள் கர்நாடி அயனாக வரக்கூடியதை பார்ப்போம். கர்நாடி அயன்கள் கர்நாட்ட பிரதியீடு RMgBr. இதுல கர்நாடி அயன் என்றால் R மைனஸ் தான் கர்நாடி அயன். இது கர்நாட்ட பிரதியீடு அடையும். வேறு நிறைய கர்நாடி அயன்கள் நியூக்ளியோ அயன்கள் காணப்படுகிறது. நியூக்ளியோ அயன் Cn மைனஸ் OH மைனஸ் NH2 மைனஸ் இப்படியான நியூக்ளியோ அயன்கள் கர்நாட்ட பிரதியீட்டுக்கு உட்படும். RO மைனஸ் வரலாம். RO மைனஸ். இந்த RO மைனஸ் எடுக்கிறா பிள்ளைகள் RONA என்ற உப்புல இருந்து எடுப்போம். RO மைனஸ் அதுவும் கர்நாட்ட பிரதியீட்டுக்கு உட்படும். ஓகே. அப்ப இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் கர்நாட்ட பிரதியீடு அடையும். என்னென்ன தொகுதிகளுடன் கர்நாட்ட பிரதியீடு? R OR RC டபுள் பொண்டோ R எஸ்டர், அடுத்தது RX, அடுத்து RC டபுள் பொண்டோ X. இந்த தொகுதிகளுடன் கர்நாட்ட பிரதியீடு அடையும். கர்நாட்ட பிரதியீடு அடைஞ்சதுக்கு பிறகு பிள்ளைகள் இது ஒரு கார்பனைல் சேர்வையா மாறும். இதுவும் கார்பனைல் சேர்வையாக மாறும். இதுக்கு கர்நாட்ட கூட்டலும் இருக்கின்றது. கர்நாட்ட பிரதியீட்டுக்கு பிறகு கர்நாட்ட கூட்டலும் இருக்கு. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க விஷயத்தை. RC டபுள் பொண்டோ R, RC டபுள் பொண்டோ X இந்த ரெண்டுக்கும் கர்நாட்ட பிரதியீட்டு பிறகு கர்நாட்ட கூட்டலும் நடைபெறும். ரைட். ஆகவே தரப்பட்ட சேர்வை எடுப்போம். தரப்பட்ட சேர்வை இந்த இருக்கிறது கட்டமைப்பு. தரப்பட்ட சேர்வைக்குரிய ஒரு கட்டமைப்பு. தரப்பட்ட சேர்வை அதுக்குரிய விளைவுகளை பார்ப்போம். பென்சீன் C டபுள் பொண்டோ OH. அடுத்தது இங்கால CH2 C டபுள் பொண்டோ CH3. இந்த தொகுதிக்கு குறுக்கே எப்படி கூட்டல் நடைபெறக்கூடியன்னு பார்ப்போம். முதலாவது NaBH4 சேர்க்கப்படுகிறது. NaBH4 தொழிற்படக்கூடிய தொகுதி என்றால் ஆல்டிகைட் கீட்டோன் தொகுதிகளோட தொழிற்படும். ஆகவே இந்த இருக்கிறது ஒரு கீட்டோன் தொகுதி. இது C டபுள் பொண்டோ OH தொகுதி. இது தொழிற்படாது. இதான் கீட்டோன் தொகுதி. ரைட். ஆகவே இந்த தொகுதியுடன் தொழிற்பட்டால் அதுக்குரிய விளைவு
நாம எழுதலாம். இங்க வந்து COOH ஆக அப்படியே இருக்கும். அதோட NaBH4 தொழிற்படாது. இங்க தொழிற்படும் NaBH4 CH2H plus H4 CH2 COH CH CH3. அடுத்த இரண்டாம் கட்டமாக தொழிற்படக்கூடியது CH3MgBr. ரைட். அப்ப இங்க CH3MgBr ஓட தொழிற்பெறண்டா கர்நாடக கூட்டலுக்கு தொகுதி இல்ல, கர்நாடக பிரதியிடும் தொகுதி இல்ல. இல்லாததால ஞாபகப்படுத்தினேன் நான். கர்நாடக கூட்டலுக்குரிய தொகுதியும் இல்லை, இங்க கர்நாடக பிரதியிடுக்குரிய தொகுதியும் இல்லை. பாருங்க வடிவா, இந்த தொகுதியில கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். கர்நாடக பிரதியிடு, கர்நாடக கூட்டல் ஆல்டிகைட் கீட்டோன். ஆனா என்ன தாக்கம் நடக்குது அங்க? அதான் MgBr உடைய தாக்கம் H+ க்கான தாக்கம். H+ உடன் தாக்கம். H+ உடன் தாக்கம் என்ற பிள்ளைகள் அது OH கொண்ட தொகுதியா இருக்கலாம், NH கொண்ட தொகுதியா இருக்கலாம், COOH தொகுதியா இருக்கலாம். இந்த தொகுதிகளை சேர்த்தால் அங்க இருக்கிற H+ எடுக்கப்பட்டு RMgBr ல உள்ள பகுதி பிரதியீடு அடையும். சரியா பிள்ளைகள்? H+ எடுக்கப்பட்டு அமிலகார தாக்கம் மாதிரி H+ எடுக்கப்பட்டு அங்க உள்ள RMgBr பிரதியிடப்படும், MgBr பிரதியிடப்படும். அதே மாதிரி தாக்கம் இங்க வரலாம். என்ன கர்நாடக கூட்டல் பிரதியிட ஞாபகப்படுத்திருக்கேன். சில பிள்ளைகள் இதுக்கும் கர்நாடக பிரதியிட யோசிப்பீங்க, வராது, சிலபஸ்ல இல்ல. இந்த நாளுக்கு தான் கர்நாடக பிரதியீடு. RCOO செஞ்ச நான் போடல, கர்நாடக பிரதியீடுக்கு RCOO செஞ்ச பிரதியிடல. அதை எழுதாங்க. RCOO என்ன தொகுதிக்குள்ள மாறுது? இங்க H+ உடன் தாக்கம் என்ற தொகுதிக்குள்ள மாறுது. C111CH இந்த தொகுதிகள் வரும். அப்ப இதோட தாக்கம். ஆகவே அப்படி தாக்கம் நடந்தால் விளைவு அந்த H+ எடுத்து போட்டு இங்க உள்ள MgBr plus போயினை, இங்க உள்ள H+ OH தானே, OH COOH, இதுல உள்ள H+ எடுத்து போட்டு CH3MgBr உள்ள MgBr plus வந்து அந்த இடத்துக்கு இணையும். அப்ப COOMgBr ன்னு வரும். என்ன H+ போடல, CH3MgBr மட்டும் தான் இருக்கேல. அத தொழிற்பாடு கிளியரா விளங்குனா சரி. அடுத்து CH2 CH OMgBr, அடுத்து CH3 இப்படி விளைவு. அந்த ஐதரசன் என்ன நடக்குது? அந்த ஐதரசனுக்கு என்ன நடக்குது? இந்த ஐதரசன் அடுத்து எங்க போகுது? MgBr க்கு பதிலாக CH3 யோட இணைகிறது. அதுல மேலதிகமாக என்ன செய்யும்? CH4 கேஸ் வெளியேறும். 2 CH4 கேஸ் வரும். 2 CH3 MgBr பயன்படுத்துறதால 2 CH4 கேஸ் அங்க உருவாகும். சரியா பிள்ளைகள்? 2 CH4 கேஸ் அங்க உருவாகும். ஓகே. அப்ப இதுல OH ல எடுக்கப்பட்ட MgBr இணை, இதுல இணை. இதுக்கு ஏற்ற மாதிரி விளைவு பாருங்க. கட்டாயம் அப்ப வளமையா வாரதுல இதுல Br2 நீருக்குரிய தொழிற்பாடு அடிக்கடி வருது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கிரிக்னாட் சோதனை பொருட்களுடைய தொழிற்பாடு நல்லா கிளியரா இருக்கணும். NaBH4 கருவியில தொழிற்பாடு, லித்தியம் அலுமினிய ஐதரசனுக்குரிய கருவிக்குரிய தொழிற்பாடு. ரைட்.